லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தூரம் ஒரு தடையாக இருந்தாலும் சில விஷயங்களை சரியாக பின்பற்றினால் உங்கள் அன்பை இன்னும் பலப்படுத்த முடியும். இதோ உங்களுக்கான ஒரு 10 முக்கியமான வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கேன். அது என்னங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். அதோட குறிப்பாக வந்து இடையில முக்கியமான விஷயங்களையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுமே சொல்லியிருக்கேன். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தூரம் ஒரு தடையாக இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ இங்கே ஒருத்தவங்க என்ன சொல்லணும்னா, வேலை கிடச்சி வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அங்கே ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து லாங் டிஸ்டன்ஸு, அதாவது எப்போயாவது ஒரு தடவை தான் பேசிக்க முடியும். காண்டாக்ட் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நிறையா என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ளே உள்ள உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ வெளியில் இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கும் வெளியில் தனியாக பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கூடவே இருக்கிறவங்கள சண்டை வந்தாலும் உடனே ஒரு நாளையிலேயே வந்து அவங்கள பார்க்கும்போது ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும்போது உடனே பேசிடுவோம். அதுக்குள்ளே சண்டை முடிஞ்சிடும். இப்போ வந்து என்னன்னா, அந்த பாசமும் இருக்கும். கொஞ்ச நேரம் காணனாலும் தேட ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? ஆனால் வந்து இதுவே வெளியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, சரி வெளியில் தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்கிற அன்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருந்தாலுமே வந்து என்ன பேருக்கு உறவு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா, காசு பணத்துக்காக நம்ம வெளியில் போகிறோம். ஒரு சில குடும்ப சூழ்நிலைகளுக்காக வெளியில் போகிறோம். உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால இருந்தாலுமே வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸில் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி பலப்படுத்தணும், எப்படி வந்து வலுப்படுத்தி வச்சுக்கணும், எப்படி வந்து அந்த அன்பை வந்து பெருக்கணும், அதிகமாக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் ஒரு 10 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா, தினமும் பேச ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அதாவது இப்போ காலையில் சாயந்தரம் எப்பயுமே பிஸி தான், எந்திரிச்சதுலேருந்து பிஸியாக தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட டயத்தை வந்து ஒதுக்கணும். இந்த நேரத்துக்கு என்னோடய ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த நேரத்துக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தை ஒதுக்கணும். ஹஸ்பண்ட் மறந்தாலும் ஒய்ஃபோ, ஒய்ஃப் மறந்தாலும் ஹஸ்பண்டோ வந்து அந்த டயத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறத நம்ம ஒரு என்ன சொல்லணும்னா கடைபிடிச்சிக்கணும். இந்த டைம்னா இவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத நினச்சி நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இருவருமே வந்து பிஸியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, உதாரணமாக காலையில் இல்லாட்டி இரவு தூங்குவதற்கு முன் வந்து பேசுவதற்காக ஒதுக்கணும். சரிங்களா? இது நாம் எப்போதும் பேசுவோம் என்ற ஏக்கத்தை குறிக்கும். அதை எப்படா நம்ம பேசுவோம், எப்படா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஒரு பிளான். சரிங்களா? நீங்கள் வந்து காலையிலே இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டயத்தில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நமக்குன்னு நம்ம அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கணும், நம்ம அன்பை வளர்த்துக்கணும், நம்ம உறவை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி மனசு விட்டு பேச பழகுங்க. அதனால வந்து உறவு வந்து வலுப்படும். சரிங்களா? அன்பு அதிகரிக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து வீடியோ கால்களை பயன்படுத்துங்கள். அதாவது என்னமா, நம்ம வந்து மெசேஜை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதில் வந்து அவ்வளோக்கா ஒரு என்ன சொல்கிறேன்னா அன்போ அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா முகத்தை பார்த்து பேசுகிறனால அவ்வளோக்கா வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்கள் நடக்காது. ஆனால் வந்து வீடியோ காலில் பேசும்போது அவங்களோட முகபாவனைகள், அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, கஷ்டத்தில் இருக்காங்களா, இல்லை சோர்வாக இருக்காங்களா, இல்லை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பார்த்து பேசும்போது அவங்களோட கண்களை பார்த்து, அவங்களோட குரல் வாய்ஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபேஸ் கட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு. அதுக்காக தான் வீடியோ கால் பண்ணணும். வீடியோ கால் பண்ணனால என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வெறும் மெசேஜ் அல்லது ஆடியோ கால் மட்டும் போதாது. வாரத்துக்கு சில முறையாவது வீடியோ கால் மூலம் ஒருவரை ஒருவர் வந்து பார்த்து பேசணும். முகபாவனைகளை பார்த்து பேசும்போது நெருக்கம் அதிகமாகும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கேன். இப்போ முகபாவனைகள், அதாவது ஒரு சிலரோட ஏக்கங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்போ வீடியோ கால் பண்ணி பார்க்கும்போது ஏன் நீ கஷ்டமாக இருக்க, ஏன் ஒரு வருத்தமாக இருக்க, ஏன் நீ வந்து சோகமாக இருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆறுதல் கிடைச்சாவே அன்பு அதிகரிக்கும். அதுக்காக தான் சொல்லியிருக்காது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தினமும் ஒரு
நேரத்தை ஒதுக்கி பேச பழகிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பேசுகிறதுக்காக நேரத்தை. அதோட அதாவது வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது வீடியோ கால் பண்ணி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு ஏதாவது இன்னைக்கு நடந்த விஷயங்கள், முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கலாம், இல்லாட்டி ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிரிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நடந்துச்சுன்னா அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது மூலிமா வந்து அன்பு அதிகரிக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சூப்பர், ஆஃபீஸில் ஒரு தப்பு நடந்துச்சு போன்ற சின்ன சின்ன தினசரி விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரோட பக்கத்திலேயே இருப்பது போன்ற உணர்வை இது தரும். அதுதான் உண்மை, சரிங்களா? அப்படி சந்தோஷமாக இன்றைக்கி நடந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், நீங்கள் கூடவே இருக்கிற மாதிரி தோணும். அப்படிங்கும்போது உங்களோட பிரிவு வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது, உங்களுக்குள்ள அன்பும் அதிகரிக்கும். ஓகேங்களா? அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்க பழகிக்கணும். ஓகேங்களா? அடுத்து 4வது விஷயம் என்னென்னா, ஒன்றாக விஷயங்களை செய்யுங்கள். அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லாட்டி என்னது ஏதாவது ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 2 பேரும் வந்து சேர்ந்து செய்யணும், சரிங்களா? ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு இப்போ செய்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்கக்கிட்டே சொல்லுங்கள், கேட்டுட்டு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அன்பு அதிகரிக்கும். தூரமாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஆன்லைனில் ஒரே படத்தை பார்க்கலாம். இப்போ தூரமாக இருக்காங்க, அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரே படத்தை வந்து ஒரே நேரத்தில் பார்க்கலாம். அதில் வர்ற சீன்களை வந்து 2 பேரும் பேசி அது காமெடியாகவோ இல்லை வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரே இல்லாட்டி ஒரே கேமை வந்து விளாட்லாம். ஏதாவது ஒரு கேம் ஏற்றி வச்சு அந்த கேமை விளாட்லாம் ஒரே நேரத்தில். இது உங்களுடைய ஒரு நல்ல குட்டி டேட்டிங் அனுபவத்தை தரும் அப்படிங்கிறத உண்மை, சரிங்களா? அதனால் வந்து தூரமாக இருந்தாலும் ஒரே படத்தை ஒரே நேரத்தில் பார்க்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு கேம் வந்து 2 பேரும் பார்த்துட்டு அது மூலிமா பேசிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு டேட்டிங் போன மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும், சரிங்களா? அடுத்து நம்பிக்கையை அடித்தளம். என்ன அப்படின்னா நம்பிக்கை தான் அடித்தளம். அது என்னங்கிறத பார்க்கலாம். பக்கத்தில் இல்லாத போது தேவையில்லாத சந்தேகங்கள் வரலாம். அவங்க ஏன் காலை இன்னும் எடுக்கலை என்று யோசித்து சண்டை போடுவதை தவிர்த்து முழுமையான நம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம், இப்போ அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்கலை அப்படின்னா, ஒரு தடவை 2 தடவை எடுக்கலைன்னா அப்போ ஏன் இவ்வளோ நேரம் ஏன் என் கால் எடுக்கலை, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தை நினைக்க தோணும்ல. அதுக்காக சொல்கிறேன், அப்படி தப்பான எண்ணத்தை நினைக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன அப்படிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சுக்கணும், நம்பிக்கை இருக்கணும், சரிங்களா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு வேலைகள் இருந்திருக்கலாம், வெளியில் எங்கேயாவது போயிருக்கலாம், மொபைலில் சார்ஜர் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால கூட அவங்க மொபைல் எடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தா தான் இந்த மாதிரி சந்தேகங்கள் வராது, சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா நம்பிக்கை தான் அடித்தளங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். எப்போதும் நேரில் சந்திப்பீர்கள் என்று திட்டமிடுங்கள். நம்ம எப்போ வந்து மீட் பண்ணலாம், நேரில் பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் என்று ஒரு இலக்கை வைத்து கொள்ளுங்கள். அடுத்த சந்திப்பிற்காக காத்திருப்பது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை உற்சாகமாக வைத்திருக்க உதவும். இப்போ வந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு, நம்ம வந்து நேராக பார்க்க முடியல அப்படிங்கும்போது சரி நம்ம வந்து அடுத்த மாதம் வந்து இந்த தேதியில் நான் வருவேன், இந்த தேதியில் வந்து நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், இந்த ஒவ்வொரு நாட்களில் என்ன ஆரம்பிச்சிருவாங்க, இன்றைக்கி வந்துடுவாங்க, ஒரு சந்தோஷம் உற்சாகம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தேதி என்னைக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறத டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சந்தோஷத்தை உருவாக்கும். சண்டைகளை உடனே முடியுங்கள். மெசேஜில் பேசும்போது தவறான புரிதல்கள் வர வாய்ப்பு அதிகம். சண்டை வந்தால் மெசேஜ் செய்யாமல் ஃபோன் செய்து பேசி உடனே வந்து அதை சரி செய்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உண்மை, சரிங்களா? இப்போ வந்து சண்டை வருது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா நானே ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து சண்டை வந்துச்சு, ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ நேரில் பேசினா திட்டுவாங்க அப்படிங்கிறனால மெசேஜ் பண்ணுவேன். ஆனால் வந்து அந்த மெசேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுனால என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், அன்பு குறைய ஆரம்பிச்சு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிடும்.
நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம மெசேஜ் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு தப்பான இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது பிரச்சனைகள் அதிகமாகறதுக்குரிய வழிகளாக இருக்கும். அதனால் வந்து இப்போ சண்டை வருது அப்படின்னா உடனே வந்து இந்த நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன காரணத்துக்காக இப்படி பேசினாங்க, இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். சரிங்களா? அதனால வந்து ஃபஸ்ட் வந்து எதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் எதுக்காக இப்படி திட்டுனாங்க, எதுக்காக இப்படி பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் வந்து ஃபோன் பண்ணி பேசி அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்துடணும். சர்ப்ரைஸ் கொடுங்கள். அடிக்கடி இல்லாவிட்டாலும் திடீர்னு அவர்களுக்கு பிடித்த உணவு அல்லது ஒரு குட்டி பரிசை வந்து ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இந்த சின்ன விஷயம் அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறத உண்மை. இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. சப்போஸ் இப்போ பர்த்டேக்கு, வெட்டிங் டே அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கண்டிப்பாக விஷ் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நார்மல் தான். ஆனால் வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு யதார்த்தமாக திடீர்னு ஒரு விஷயம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச உணவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து கிடைக்க முடியாத சந்தோஷங்கள், ஈஸியாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள். ஆனால் வந்து நிறைய இடங்களில் கிடைக்கிறது இல்லை. பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுறாங்க. அதனாலே வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து சந்தோஷம் இல்லாமல் போயிடுது. அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுனால வந்து நம்ம குடும்பம் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. உங்கள் உறவு வந்து நீடிக்கணும், ரொம்ப பலப்படணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனத்தை செலுத்துங்க. உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தால் தான் உழைக்க முடியும். உழைக்கிற அந்த காசு பணம் சம்பாதிக்க பெரிய விஷயம்தான். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷங்கிறது அதை விட பெரிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கான நேரத்தையும் ரசியுங்கள். அவர்களையே நினைத்து கொண்டு இருக்காமல் உங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது, உங்கள் ஹேபிட்களை கவனம் செலுத்துவது போன்ற விஷயங்களை செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் உண்மை. சரிங்களா? அதாவது எப்பயுமே வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரோ, சாப்பிட்டாங்களா சாப்பிடல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, ஒய்ஃப் என்ன பண்ணுறாளோ சாப்பிட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கான நேரத்தை செலவிடுங்க. சரிங்களா? அவங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க, வீட்டில் வரும்போது பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கான டயத்தை கொஞ்சம் ஒதுக்கி உங்கள் சந்தோஷத்துக்காகவும் ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து அந்த நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் உறவுகளும் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நேர்மையாக இருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து நேர்மை நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? 10 ரூபா இப்போ கேட்குறோம் அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக, அதை நல்ல விஷயங்களுக்காக கேட்டு வாங்குறது தப்பு இல்லைங்க. ஆனால் பொய் சொல்லிட்டு காசை வாங்கி தப்பான வழியில் செலவு பண்ணுறது நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. அதுதான் உங்களோட உறவை வந்து வலுப்படுத்தும். சரிங்களா? உறவு வந்து நீடிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மை, நேர்மை. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது வருத்தமோ பயமோ இருந்தால் அதை மறைக்காமல் ஓப்பனாக பேசி விடுங்கள். மனசில் வச்சுட்டு பேசாமல் இருப்பது தூரத்தை இன்னும் அதிகமாக்கிவிடும். அதுதான் உண்மை. அதாவது உங்கள் மனசில் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுது. அப்போ அப்படிங்கும்போது அந்த மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து திட்டாமல் நேராக கேட்டுருங்க. ஏன் அவங்க கூட பேசுகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டீங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்கள மாற்றிக்குவாங்க. இல்லாட்டி அது தப்பான எண்ணம் இல்லை அப்படிங்கும்போது அவங்களோட அந்த என்ன சொல்கிறேன்னா எதுக்காக பேசுனாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா அந்த உங்களுக்குள்ளே இருக்க சந்தேகம் தீர்ந்துக்கலாம். சரிங்களா? அதுக்காக எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்கிட்டே வந்து பேசாமல் வெளிப்படையாக ஓப்பனாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தூரம் என்பது தற்காலிகமானது, உங்கள் அன்பு மட்டுமே நிரந்தரமானது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். சரிங்களா? தூரங்கிறது அது வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டங்கள் குறையிற வரைக்கும் வேலை பார்க்குறதுனால தூரத்தில் இருக்கும். ஆனால் வந்து என்ன உங்களோட அன்பு எப்பயுமே நிரந்தரமானது அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போதுமே அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் பார்ட்னர் தூரத்தில் இருந்தாலும் அங்கே உங்கள் மேலே வச்சுருக்க அன்பை நீங்கள் உணர்த்தும் ஒரு மறக்க முடியாத தருணம் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைக் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.